வாணி என்ற ஒரு சிறிய குருவி தன் கூட்டிலிருந்து முதன்முறையாக உலகை பார்க்கிறது. மற்ற குருவி குஞ்சுகள் பழுப்பு நிறத்தில் இருக்க, வாணியின் சிறிய உடல் சிவப்பு, நீலம், மஞ்சள், பச்சை என பல வண்ணங்களால் மின்னுகிறது. வாணியின் இந்த வியப்பூட்டும் தோற்றம் மற்ற எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. தாய்க்குருவி தன் குழந்தையின் அழகை ரசித்து முத்தமிடுகிறாள். தந்தை குருவியோ மற்ற குஞ்சுகளை விட வாணியின் மீது ஒரு சிறப்பான கவனத்தை செலுத்துகிறாள். வாணி கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க பழகுகிறது. அதன் வண்ணமயமான சிறகுகள் காற்றில் அசைந்தாடும்போது அவை ஒரு அழகிய ஓவியம் போல காட்சியளிக்கின்றன. மற்ற சாதாரண குருவிகள் வாணியுடன் விளையாட தயங்குகின்றன. வாணியின் வித்தியாசமான தோற்றம் அவர்களுக்கு ஒருவித ஆர்வத்தையும் அதே நேரத்தில் ஒரு சிறிய பயத்தையும் உண்டாக்குகிறது. ஒரு நாள் வாணி தன் கூட்டிலிருந்து சற்று தூரம் பறந்து செல்கிறது. அங்கு ஒரு சோகமான காட்சியை காண்கிறது. காயமடைந்த ஒரு மரங்கொத்தி பறவை கீழே விழுந்து வலியால் துடித்துக் கொண்டிருக்கிறது. மற்ற பறவைகள் பயந்து அந்த மரங்கொத்தியை நெருங்காமல் விலகி நிற்கின்றன. ஆனால் வாணி தன் உடலில் உள்ள வித்தியாசமான வண்ணங்களை பற்றி கவலைப்படாமல் அந்த மரங்கொத்தியின் அருகில் செல்கிறது. மென்மையாக அதன் பக்கத்தில் அமர்ந்து தன் சின்னஞ்சிறிய அலகால் அதன் காயத்தை தடவி கொடுக்கிறது. வாணியின் இந்த கருணையான செயலை பார்த்ததும் மற்ற பறவைகளுக்கும் தைரியம் வருகிறது. அவை ஒன்று சேர்ந்து அந்த காயம்பட்ட மரங்கொத்திக்கு உதவி செய்கின்றன. அந்த நாள் முதல் வாணியின் வண்ணமயமான தோற்றம் ஒரு வித்தியாசமான அடையாளமாக பார்க்கப்படவில்லை. மாறாக அது கருணையின் அடையாளமாகவும் ஒற்றுமையின் அடையாளமாகவும் மாறுகிறது. வாணி காட்டின் ஒவ்வொரு மூலையையும் சுற்றி பார்க்கிறது. அங்குள்ள ஒவ்வொரு பறவையிடமும் நட்பு கொள்கிறது. தன் அழகான வண்ணங்களால் அனைவரையும் கவர்ந்திழுக்கிறது. ஒருமுறை அந்த காட்டில் ஒரு பெரிய புயல் வீசுகிறது. எல்லா பறவைகளும் பயந்து நடுங்குகின்றன. அப்போது வாணி தன் பிரகாசமான வண்ணங்களால் இருண்ட வானத்தில் ஒரு நம்பிக்கையின் ஒளியை உண்டாக்குகிறது. மற்ற பறவைகள் வாணியை பின்பற்றி ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்கின்றன. காலம் செல்ல செல்ல வாணி அந்த காட்டின் ஒரு முக்கியமான அங்கமாக மாறுகிறது. அதன் வண்ணங்கள் காட்டின் இயற்கையான அழகை மேலும் கூட்டுகின்றன. வாணியின் கருணை மற்ற பறவைகளுக்கு ஒரு நல்ல பாடமாக அமைகிறது. வாணியின் இந்த கதை வித்தியாசமாக இருப்பது ஒருபோதும் தவறில்லை என்பதையும், அன்பும் கருணையும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட மிக முக்கியம் என்பதையும் அழகாக உணர்த்துகிறது.